அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த மாதத்தின் ஒரு புதிய வாரத்தை காண்பதற்கு தேவன் கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதில் தேவ சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து பாதுகாத்து கொள்வதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வாரத்தின் முதலாவது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் ரோமரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய சகோதரனை அற்பமாய் எண்ணினாலும், நம்முடைய சகோதரனை குற்றவாளி என்று தீர்த்தாலும், அதை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்களிலே நாம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது என்பது, மற்றவர்களை குற்றவாளிகளாக சுமத்துவது என்பது நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நிற்கக்கூடிய அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது. சங்கீதக்காரர் சொல்லும்போது 75வது சங்கீதம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்த ஒருவனை உயர்த்த அவரால் ஆகும், அவர் உயர்த்துகிறார். தேவன் நியாயாதிபதி. இந்த லோகத்தில் ஒரு மனிதன் செய்கிற சகல தவறுகளையும் நியாய தீர்ப்பு நாளிலே கொண்டு வருகிறவர் நம்முடைய நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. ஞானி பிரசங்கியின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மையானாலும் சரி, நியாயம் தீமையானாலும் சரி, தேவன் அதை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்தை துவக்குவதற்கு முன்பு அதை செய்வது நலமா நலம் அல்லவா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு நாள் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக கொண்டு செல்லப்படுவோம். அதுதான் நியமம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது,
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உமது வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். மத்தேயு 12:36-37 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது ஒன்று நல்லவன் என்று நம்மை தீர்க்கும், அல்லது கெட்டவன் என்று தீர்க்கும். இது தீர்ப்பு உண்மை, நாம் நிற்கப் போவதும் உண்மை. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் எப்படி தீர்க்கப்படுகிறோம் என்றால், நாம் பேசும் வார்த்தைகள் யாவையும் குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:33 வாசிப்போம் என்றால், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சற்று இதை குறித்து மோசம் போய்விடக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்திலே நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீதிமொழிகள் 10:19 சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லுகிறார். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, மனுஷர் பேசும் வார்த்தைகள் அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய வார்த்தையாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள் என்ன என்றால், ஆண்டவரே, அது அவனுக்கு வாயின் பாவமாக காணப்படும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பேசுகிற வார்த்தைகள் அவனுக்கு பாவத்தை உண்டு பண்ணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய நாவை கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மால் பாவத்தில் இருந்து தப்பித்து கொள்வதற்கான வழியை நாம் உருவாக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் நம்மிலே எப்படி பலவீனத்தை நமக்கு உருவாக்குகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் தன்னுடைய வார்த்தைகளினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த காலத்தின் தன்மைகளை குறித்து நாம் யோசித்து பார்க்கும்போது, நாம் ஒவ்வொரு நாளும்
தேவ அனுகூலத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் பிரதிபலன் நம்ம எந்த அளவுக்கு பலத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய காலத்தை நியமங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது நாம் எந்த நிலையில் நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மிலே பலம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட மகத்துவத்தை கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அனுபவத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் அவனுக்கு பாவத்தை உண்டு பண்ணும் என்று படித்தோம். ஏனென்றால் அவன் வாயின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் காலத்து நியமங்களை பார்க்கும் போதெல்லாம் நம்மை தேவ சமூகத்தில் இருந்து நம்மை பிரித்து கொள்வதற்கான ஒரு உபாயத்தை நாம் தேடுகிறோம். யோபு பக்தன் இப்படி சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 10:14, நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். இங்கு வேதம் நியாய தீர்ப்பு நாளிலே யாருக்கும் எந்தவித பாதகமும் செய்யாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவம் அவனை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்காது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களுடைய நம்பிக்கை சாகிறவன் விடுகிற சுவாசத்தை போல அவர்கள் அழிந்து போவார்கள் என்று யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. மனிதன் செய்கின்ற சகல தவறுகளும் ஒரு நாள் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி விசாரிப்பின் நாளிலே அவன் தேவனுடைய நியாயத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாயில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசாமல் நம்முடைய செய்கையில் அப்படிப்பட்ட குற்றத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்காமல் நன்மையாவது தீமையாவது நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது ஒன்று செய்து விடலாம் என்ற எண்ணம் வராமல் நாம் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தப்படுகிற பிள்ளைகள், நாம் நன்மை செய்வதை விட்டுவிட்டு தீமை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு 15:6 வாசிப்போம் என்றால், உங்கள் வாயை உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கும், உங்கள் உதடுகளே நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு விரோதமாக சாட்சியிடும் என்று சொல்லுகிறார். ஆமை எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே நிற்கப் போகிறது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்ற தீர்மானத்தை நாம் பெற முடியும். எனவே இந்த லோகத்தில் நாம் நன்மையை செய்து தேவனுக்கு முன்பாக நல்லவர்கள் என்ற பட்டியலிலே நம்முடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்பினார், நன்மையை அன்றி வேறு எந்த ஒரு செய்கையும் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடாது என்பதை இன்றைக்குரிய இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே,
இந்த வசனத்தை சார்ந்த ஒரு ஜீவிதம் நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கற்பிக்க வேண்டுமென்றால் நாம் நன்மையை மட்டும் செய்து நம்முடைய ஜீவனை காப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் நன்மை செய்வதை கற்றுக்கொண்டு தீமையை விட்டுவிட ஒரு நல்ல எச்சரிப்பின் சப்தத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து சத்துவம் நிறைந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் வழிநடத்தப்பட நன்மையை மட்டும் செய்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், எங்களை ஏற்று பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த பலத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நன்மையை மட்டும் செய்வோம். நியாயத்தீர்ப்பு நாளிலே நல்லவர்கள் என்ற பரிசுத்தவான்கள் என்ற பட்டியலிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.